களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு நேரம் இது, விடுதலையின் நேரம். எப்படி இறைவார்த்தையை அறிவீர்கள், அந்த இறைவார்த்தை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்கிறதானபடி அமைந்திருக்கிறது. அவர் தானே திட்டத்தோடு கூட செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அவர் தருகின்ற செய்தியை நாம் கேட்பதற்காக, அவர் கூறுகின்ற அருள் வார்த்தைகளை கேட்பதற்காக நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளைகளை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விடுதலை தருவட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நல் வாழ்வு தரட்டும். ஆண்டவரை பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். அமீன், அமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் தருகின்ற ஒரு அருமையான ஒரு செய்தி என்னவென்றால், இறை அமைதி. இறை அமைதி, சமாதானம் என்கிற நிலையே நாம் தருகிறார். நான் பார்க்கிற பொழுது இந்த செய்தியை ஏன் ஆண்டவர் இந்த நாளிலே இப்படி கொடுக்க செய்கிறார் என்று சொல்லி நினைக்கிற பொழுது நான் உள்ளத்திலே நான் மகிழ்கிறேன். ஏனென்றால் அநேக சகோதர சகோதரிகள் பேசுகிற பொழுது, தொலைபேசியிலோ அல்லது நேரில் பார்க்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், பிரதர் நிம்மதியே இல்லை பிரதர், அமைதியே இல்லை பிரதர், பல பிரச்சனை பிரதர், பல நிலையிலே சொல்லி கண்ணீர் விடுவார்கள். அமைதி இல்லை, அமைதி இல்லை, அமைதி இல்லை என்று சொல்லி பல நிலையிலே அவர்கள் கண்ணீர் விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களுக்காகத்தான் இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் கூட அநேகருக்கு அமைதி இல்லாமல் இருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, தொழிலிலே, பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து அமைதியில் இருக்கலாம். உங்களுக்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த செய்தியை கொடுக்கும்படி செய்திருக்கிறார். எனவே இந்த வார்த்தையை கேளுங்கள். அந்த அமைதியை கொடுக்கிற அந்த ஆண்டவர் தானே உங்களுக்கு செயல்படுத்துவார். பிரியமானவர்களே, நான் இதை சொல்லுகிற பொழுது நிறைய கருத்து நான் சொல்லப்பட வேண்டும். நான் இன்றைக்கு இந்த நாளில் நான் சொல்லுகிற இந்த கருத்துக்களை பார்க்கிற பொழுது அமைதியை சொல்லுகிறது. கடவுள் அமைதியை நிலைத்தான், அவருக்கு அமைதியைத்தான். வசனங்கள் ஒவ்வொன்றும் சொல்லுகிற பொழுது சிலதெல்லாம் குறிச்சிக்கிடுங்க, சிலதெல்லாம் படிங்க. அப்போது உங்களுக்குள்ளாக இந்த வசன வார்த்தைகள் கடந்து சென்று ஒரு அமைதியை கொடுக்கிறதாக இருக்கும். நான் தெய்வீக திருவிழத்தில் பார்க்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது மலை மேலே பிரசங்கம் பண்ணுகிறது. முதல் பிரசங்கம் என்ன? அதில் பார்க்கிற பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றவர். இந்த நாளில் நான் கடவுளுக்கு உங்களுக்குள்ள ஒரு அமைதியை, உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதியை கொண்டு வரதுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறார். கடவுளுடைய மகனாக இருக்கிறதுக்கு நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்த இடத்திலே உங்கள் உள்ளத்தில் அமைதியாக இருப்பது, அமைதியை ஏற்படுத்துகிறவர் பேறு பெற்றவர் அவர் கடவுளை. நான் எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த என்னை அழைச்சி இன்னைக்கு அமைதி ஏற்படுத்துடா என்று ஆண்டவர் தானே இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். பிரிய மனைவிகளை அமைதியை ஏற்படுத்துகின்ற பார்க்கிற பொழுது நான் ஏதோ உங்களுக்குள்ளாய் செய்கிறேன்றது அல்ல, மாறாக
மாறாக இந்த நற்செய்தி தான் அமைதியை கொடுக்கிற நற்செய்தி. இந்த நற்செய்தி தான் அமைதியை கொடுக்கிற நற்செய்தி. ஆண்டவராய் கடவுளை குறித்து சொல்லுகின்ற நற்செய்தி அமைதி கொடுக்கிற செய்தி, அமைதி கொடுக்கிற செய்தி. எபேசிய திருமுகத்திலே பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும் 6ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் சொல்லுவார், புனித பவுலடிகள் அங்கே சொல்லுகிற பொழுது எபேசியர் 6:15 சொல்லுகிறார், அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். பாருங்கள், என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான மிதியடி என்ன தெரியுங்களா? அமைதியை அருளுகின்ற நற்செய்தி. அமைதியை அருளுகின்ற நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை என் ஆண்டவர் என் பாதத்திலே ஒரு மிதியடியாய் கொடுத்திருக்கிறார். கடந்த 32 வருடமாக அந்த மிதியடியை போட்டுத்தான் நான் பயன்படுத்தி வருகிறேன். மக்களுக்குள்ளாக அமைதி கொடுக்கிறது, ஆண்டவருக்குள்ளாக அமைதிப்படுத்துகிறது. இந்த கருத்தைத்தான் ஆண்டவர் எனக்கு மிதியடியாக கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே நான் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நன்றியோடு அவரை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி ஆராதித்து வருகிறேன். அவர் தருகின்ற அந்த வார்த்தை நற்செய்தி அமைதி அருளுகின்ற நற்செய்தியை பார்க்கிற பொழுது என் அன்பு ஆண்டவர்களே, இது நான் சொல்றது குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். லூக்கா நற்செய்தியிலே 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது, லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அதில் 18வது சொல்லப்பட்டிருக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிப்பு பணி என்ற நிலை இருக்கும். கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்து தான் நற்செய்தி அறிவிப்புக்கான காரியங்கள். திருத்துவர் பணியிலே 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும். 10ஆம் அதிகாரத்தில் திருத்துவர் பணியிலே 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது 38வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். கிறிஸ்து வழியாக அமைதி அருளுகின்ற நற்செய்தி கிறிஸ்து வழியாக வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கும். வசனம் தோன்று பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளிலே பார்க்கிற பொழுது மக்கள் அந்த நற்செய்தியை எடுக்கல, கேட்கல, அது கொண்டு வரல. எங்கேயோ எப்படி போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த திருவிழித்தை நாம் படிக்கிற பொழுது என் உள்ளம் மிகுந்த வேதனைக்குள்ளாய் கொண்டிருக்கின்றது. இறைவாக்கினர் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, எத்தனை அருமை சொல்லிருக்கிறார். இறைவாக்கினர் சொல்லுகிறது வசனத்தை நீ பார்க்கிற பொழுது எரேமியாவில் 6ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலும் 6ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலும் அதே எரேமியாவில் 8ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நீ அப்புறம் படிங்க. அதில் 8ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? அமைதியே இல்லாத போது அமைதி அமைதி என்று கூறி என் மக்களாகிய மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாகவே குணப்படுத்தினர். மேலோட்டமாக குணப்படுத்தினர். அமைதியே இல்லை. அண்ணா அக்கா அமைதி இருக்காக்கா? அமைதியே இல்லை. அந்த எங்க அமைதி பார்க்கிறது? நற்செய்தியை, கடவுளை, ஆண்டவர் நற்செய்தி அருளுகின்ற அந்த ஆண்டவரை குறித்து கடந்து போகணும். அதை மக்கள் அறியணும். மக்கள் அறிகின்ற பொழுது அங்கே அமைதி கடந்து வரும். அந்த அமைதியின் ஆண்டவர் கடந்து வந்து செயல்படுவார். இந்த நாளில் இருக்கிறது, செயல்படுகிறது, ஆனாலும் அதை கொண்டு வரல. இன்னைக்கு அமைதியை தேடி போயிட்டு இருக்கேன். அமைதியே இல்லாத போது அமைதி என்று சொல்லி மேலோட்டமாகவே ஒன்றும் பரவாயில்ல, எல்லாம் சரியாக போயிருப்பாங்க. எங்கே அமைதி இருக்கிறது? அதே நிலை பார்க்கிற பொழுது சில சகோதர சகோதரிகள் அமைதிக்காக ஒரு பல பிரச்சனை இருக்கு இல்லையா, கவலை இருக்கு இல்லையா, அந்த கவலை தீர்ப்பதற்காக யாரை தேடிட்டு போவாங்கன்றிருக்கு. சில அதே எரேமியா புத்தகத்தில் பார்க்க சொல்லப்பட்டிருக்கும். அந்த 8ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கும். அதில் அவருக்கும் அதில் 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், 8ஆம் அதிகாரத்தில் எரேமியாவில் 8:15 வசனம் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு கருத்து சொல்லிருப்பார், எனக்கு பயங்கரமான இருக்கு. நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், ஆனால் பயனேதும் இல்லை. நாங்கள் அமைதியாக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. இன்னைக்கு மக்கள் எங்கோ அந்த நிலைக்காக அமைதிக்காக காத்திருந்தோம், பயன் எதுவும்
இல்லை என்கிற நிலையை கொண்டு வராங்கன்ட்டுக்கு. அமைதி எங்கே கிடைக்கும்? அங்கே தேகி போகணும். நற்செய்தி வழியாக இயேசுவிடம் போகணும். இயேசுவே அமைதி கொடுக்கிறவராக இருக்கிறார். இதை குறித்து நான் தொடர்ந்து கொண்டு வருகிறேன். ஏன்னா அமைதி அருளுகின்ற ஆண்டவர் தான் இந்த அமைதி நற்செய்தி அறிவிடா என்று மிதியனை கொடுத்திருக்கிறார். சொல்கிறேன் கேட்டுக்கிட்டு இருங்க. இந்த செய்தியை நீ கேட்கிற பொழுது உங்களுடைய இதயத்துக்குள்ளாக, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அமைதி கடந்து வரும். அவர் சொன்னார், நான் சொல்கிறேன், கடந்து வரும். பிரியமானவர்களே, இந்த நிலையை நாங்கள் அமைதியாக காத்திருந்தோம், ஆனால் பயனேதும் இல்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். அமைதி என்று சொல்லிவிட்டு மேலோட்டமாக ஒன்றுமே அமைதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அந்த எசேக்கியேல் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் எடுங்க. எசேக்கியேல் புத்தகம் நானே எடுக்கிறேன். எனக்கு இந்த வார்த்தை எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்குது. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் படிக்கிற பொழுது அதுக்கு சொல்லப்பட்டிருக்கும், கடும் துயர் அடையும் பொழுது அமைதியை நாடுவர், ஆனால் அது கிடைக்காது. எப்படி? வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வருதுன்னா அப்பதான் ஆண்டவரை தேடி போவாங்க. ஆண்டவர் அமைதி கொடுக்கிறவர் தான். ஆனால் எந்த நிலையிலே அமைதி? அமைதி இந்த வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டங்கள் வருகிற பொழுது அப்படி போய்கிட்டு இருப்பாங்க. சில வேலை எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. மந்திர தந்திரங்களைக்காரங்களாம் தேடிக்கிட்டு போயிருப்பாங்க. இருக்கா? நடக்குதா? மந்திர தந்திரம் அதே வேலையிலே நீங்கள் பார்க்கணும். எசேக்கியேல்ல அந்த அந்த அடுத்து வாக்கின பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்தில் 25 படிச்சிங்களா? அது 26வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். மந்திர தந்திரம்லாம் அப்படி தேடி போவாங்க. அமைதி இல்லை. அதனால மந்திர தந்திரம் போவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்க அந்த இறைவாக்கினெல்லாம் தேடி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இந்த கவுன்சிலிங் இப்போ நீ எடுத்து தயவுசெய்து படித்து பாருங்கள். 26ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் வசந்த. அழிவுக்கு மேல் அழிவு உண்டாகும், வதந்திக்கு மேல் வதந்தி பரவும். இறைவாக்கினரின் காட்சியை நாடுவர், ஆனால் குருக்களிடம் திருச்சட்டமும் மூப்பர்களிடம் அறிவுரையும் அற்றுப்போகும். இந்த வசனத்தினுக்கு என்னைக்கு எல்லாம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற கருத்து தான் இருக்கிறது இல்லைன்றிருக்கு. சார், இதெல்லாம் நான் வசனத்தை சொல்லுவேன் என்றால் தயவுசெய்து குறிச்சிக்கிடுங்க, உட்காந்து படிங்க, சிந்தித்து பாருங்க. என் அன்பானவர்களே, இந்த நாளிலே இறைவசன வார்த்தை அமைதிக்குரிய நற்செய்தியாய் கடந்து வருகிறது. ரோமர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் படிக்கிற பொழுது அமைதி வெளியே அவர்கள் அறியவில்லை. அமைதி வெளியிடலை. எங்கேயோ போகிறார்கள். பிள்ளைச்சூனி மந்திர கடத்துக்கு போயிட்டு இருக்கிறார்கள். எங்கேயோ கவுன்சிலிங் கொடுக்குற அமௌண்ட் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் போயிட்டு இருக்கிறார்கள். இல்லை அமைதிக்குரிய வழியை அவர்கள் அறியவில்லை. அமைதி இறைமையில் ரோமர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17 சொல்லப்பட்டிருக்கிறது, அமைதிக்குரிய வழியை அவர்கள் அறியவில்லை என்று. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பாரம். ஏன் இந்த ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கிற பொழுது நான் மக்களை பார்க்கிறேன், சமுதாயத்தை பார்க்கிறேன். அவர்கள் அமைதியற்ற நிலையில் இருப்பது ஏன்? அமைதியற்ற நிலையில் இருப்பது ஏன்? என் அன்பானவர்களே, நான் சொல்றேன், இன்னைக்கு யான் தப்பு. லூக்காஸ் நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரத்திலே 41, 42 2 வசனத்தை அப்படி எடுங்க. அந்த 41வது வசனத்தை நீ பார்க்கிற பொழுது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கி வருகிறார், பார்க்கிறார். அந்த மக்களை பார்த்து அவர் கண்ணீர் விடுகிறார் என்று அந்த 41வது வசனம் சொல்லுகிறது. அவர் மக்களை பார்க்கிறார், கண்ணீர் விடுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது 42வது வசனத்தை படிங்க. இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. அவை இப்பொழுது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. இந்த நாளிலாவது பார்க்கணும். இந்த நாளிலாவது
ஆண்டுடைய வருகை நாட்கள் மிக சமீபம் என்று எப்பொழுது பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? இந்த நாளிலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நாள் சொன்னார், இந்த நாளிலாவது சொன்னார். அந்த அப்படியே பார்க்கிற பொழுது இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்கலாகாதா என்று சொல்லுகிறார். அமைதிக்குரிய வழியை அறிந்துக்கலாம். இந்த அமைதிக்குரிய வழியை அறிந்துக்கலாக என்று பார்க்கிற பொழுது அன்பானவர்களை பார்க்க இந்த தூயாவியானவரே தூயாவியானவரே தூயானவர். திருத்தற்பணியில் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம் எடுங்க. திருத்தற்பணியில் 17ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் எனக்கு தூயான உணர்த்துறது அப்படியே கொண்டு வரந்தான். 17ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. அதில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என் உள்ளத்திலே குத்தி கடந்து வருகிறது. மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்திலே அந்த காலத்தில எல்லாம் படிப்பறிவு இல்லை. இல்லைங்களா? படிப்பறிவு இல்லாத மக்கள் வாழ்ந்த காலத்தில் கடவுள் ஒன்றும் பொருட்படுத்தவில்லை. அவருடைய விசுவாச நிலையில் அப்படி போயிட்டு இருந்தார். ஆனால் இந்த நாட்களில் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. என்னென்ன படிப்பு, எப்படிலாம் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த விவிலியத்தை அவர்கள் படித்திருக்கிறார்களா? நான் சில சகோதரிகள் பெரிய நல்லா படிச்சிருக்கேன். நீ பைபிளை படிச்சிருக்கீங்களானாக்கா அப்பப்போ படிப்பாங்களா? பைபிளை முழுசாக படிச்சிருக்கீங்களாக்கா என்னக்கா? ஏன் அறியலை இருக்கும். இதை படிக்கிற பொழுதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற தெய்வீக அமைதி இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதி நீ அங்கே போட தேவையில்ல, இங்கே போட தேவையில்ல. அந்த பைபிளை நீ படிக்கிற பொழுது அந்த அருள்நாதர் அந்த அமைதியின் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள முடியும். அந்த அருள்நாதர் அமைதியின் ஆண்டவர் நமக்குள் வருவார், நமக்கு தருவார். நான் பார்க்குறோம் பிரியமானவர்களே, இதில் இயேசுவின் பெயரை தான் அமைதியின் ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஏசியா குறிச்சிக்கிடுங்க. ஏசியா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நீ 6வது வசனம், ஏசியா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். அவர் பேர் அப்படியே சொல்லிட்டு இருப்பார். உனக்கு மகன் இந்த பிறப்பாங்க, அவருடைய இம்மானுவேல் பெரும் அப்படியே சொல்லி கிடைத்தது அமைதியின் அரசர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அமைதியின் அரசர் என்றுமுள்ள தந்தை அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படுவார். யாருக்கு? இயேசுக்கு. அந்த அமைதியின் அரசர் எங்கே வந்தா, என்னுடைய வாழ்க்கையில் அமைதிதான். எத்தனை பிரச்சனை, போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், வேதனைகள் வந்தாலும் அந்த அமைதியின் அரசர் எல்லாத்தையும் அமைதிப்படுத்துவார். நாம் பார்க்கணும். அந்த அமைதியின் அரசர் என்ன நிலையில் இருந்தாலும் அது அமைதிப்படுத்திடுவார். இதை குறித்து நான் தொடர்ந்து வருகிற நாட்களிலே நான் சொல்ல இருக்கிறேன். அது உள்ளத்திலே கடவுள் எப்படிலாம் அமைதி கொடுக்கிறார், உடலிலே எப்படிலாம் அமைதி கொடுக்கிறார், உலக வாழ்விலே எப்படி அமைதியெல்லாம் கொடுக்கிறார் என்பதை குறித்து நான் தொடர்ந்து வருகிற நாட்களிலே சொல்லுகிறேன். என் அன்பானவர்களே, நாம் பார்க்கணும். அந்த அமைதியின் அரசர் இன்று நமக்குள் வர வேண்டும் என்று நான் பார்க்கிற பொழுது நாம் அவரை கொண்டு வரணும். இந்த உலகப்புறமான நிலையில் அல்ல, மாறாக அந்த அமைதியின் அரசரை கொண்டு வரணும். அமைதி அரசர் எதற்காக வந்தார்? நான் அந்த உள்ளத்திலே இருக்கிற அமைதியை கொண்டு வருவதற்கான கொஞ்சம் சொல்ல கொடுக்கிறேன். உள்ளத்திலே அமைதி என்ற ஒரு தலைப்பிலே நான் சில கருத்துக்களை தூயான உணர்த்துறதுனாலே இப்பொழுது சொல்லுகிறேன். லூகாஸ் நற்செய்தியில் நீ பார்ப்பீங்கன்னாக்க 7ஆம் அதிகாரத்தில் 36 முதல் 50 வசனத்தில் பாவியான ஒரு பெண், அவ ஆண்டுடைய பாதங்கள் எல்லாம் கழுவார். அந்த பாதம் இருக்கும் பொழுது அந்த நிலை அவருடைய பாதத்தில் அந்த பாவி ஒரு பெண் அந்த நறுமணத்தை போட்டு கழுவாங்கட்டுக்கு கண்ணீர் விட்டு கழுவிட்டுப்பாங்க. படிச்சிருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க, நல்லா கேட்டிருக்கீங்க. ஆண்டவர் அங்கே சொல்லுகிறது, அங்கே அந்த அமைதியை கொடுக்கிற அந்த மகளுக்கு அமைதியை கொடுக்கிறார். இதன் கருத்து எங்கே?
கருத்து எங்கே? பாவ வாழ்க்கையில வாழ்கிற பொழுது அமைதி இல்லை என்கிறதான். அந்த லூக்காஸில் நீங்கள் இப்போ குறிச்சிட்டிங்கல்ல, 7ஆம் அதிகாரத்தில் 32 அந்த 38வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமணம் தைலம் பூசினார். இல்லைங்களா? தன் பாவப்பட்ட வாழ்க்கையை பற்றி நினைச்சு ஃபீல் பண்றாள், வருத்தப்படுகிறாள், வேதனைப்படுகிறாள். இயேசுவே அதுக்கு மன்னிப்பு கொடுக்கிறவர், இயேசு ஒரு தன் பாவ மன்னிப்புக்கான ஆண்டவர் என்று அறிந்து அவருடைய பாதத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாள். அமைதி தருகிறவர் இவர்தான் என்று அறிந்து கடந்து விடுகிறாள். எங்கெங்கோ போய்கொண்டிருக்கிறார்கள், எங்கெங்கோ போய்கொண்டிருக்கிறார்கள். பாவப்பட்ட பெண் இயேசுவை அறிந்துகிட்டா, இவர் தான் எனக்கு அமைதி கொடுக்க முடியும் என்று அறிந்து அவருடைய பாதத்தில் கண்ணீரால கழுவி எல்லாம் போனார். ஆண்டவர் அந்த பாவியை சகோதரியை அனுப்பிச்சிட்டு அந்த 50வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கும், இயேசு அப்பெண்ணை நோக்கி, இயேசு அந்த பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். பார்த்தீங்க, அந்த இயேசு அந்த பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, உம்மை மீட்டது, பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டாய், அந்த அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுவிட்டாய், அமைதியா போ மகளே என்று சொல்லுகிறார். பாவப்பட்ட பெண், பாவ வாழ்க்கை வாழ்ந்திருக்க பெண் இயேசுடைய பாதத்தை கண்ணீரால் துடைத்து நறுமண தைலத்தால் நடக்கிறார் என்று பார்த்தபோது எங்கே என்ன நடந்தது? ஆண்டவர் அங்கே சொல்லுகிறது, உன் நம்பிக்கை, அதில் பார்க்கிற பொழுது உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, பாவத்திலிருந்து மீட்டது, அமைதியுடன் செல்க என்று சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது அந்த சகோதரியுடைய உள்ளத்தில் எவ்வளவு அமைதி வந்திருக்கும். அமைதி இல்லாத அந்த சகோதரிக்கு அந்த வார்த்தை எவ்வளவு அமைதியை கொண்டு வந்திருக்கும். நாம் நினைக்கணும். அந்த அமைதியை தருகிறவர் அவர்தான். இயேசு ஒருவர் தான் அந்த பாவ மன்னிப்பை கொடுத்து அந்த நிலையை கொண்டு வருகிற அமைத்தருகிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே அவர் இயேசுவால் சொல்லப்பட்டு அமைதியின் அரசர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் நேற்றைய பார்த்தோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அன்னை மரியாதை வயிற்றிலே அவர் தோன்றுகிற பொழுது, அவர் தோன்றி கடந்து வருகிற பொழுது வானதூதர் சொல்லுகிறார்கள். லூக்காஸ் நெத்தியிலே பார்க்கிற பொழுது 2ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், 2ஆம் அதிகாரத்திலே அந்த 13-14 வசனத்தை குறிச்சிக்கிடுங்க, படிக்க வேண்டாம். அதில் லூக்காஸ் நெத்தியிலே பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 13-14 வானதூதர்கள் தோன்றி அங்கே சொல்லுகிறார்கள், எழிலெல்லாம் இருக்கிறார்கள். அவர் சொல்லுங்க, இது நல் மனதோருக்கு அமைதி உண்டாகுக என்று. நல் மனதோருக்கு அமைதி உண்டாகுக. இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் அமைதி உண்டாகிற இந்த நல்ல மனது இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த அமைதி கடந்து வரும். ஆனால் அந்த அமைதி இல்லை. அந்த அமைதியை தருகிறதுக்கு வருவர் அவர்தான். வசனங்கள் ஒவ்வொன்றும் திருப்பி படித்து பாருங்கள், பார்க்கணும். ஏசியா புத்தகத்தில் நீங்கள் தயவுசெய்து எடுக்கட்டும். ஏசியா புத்தகத்தில் 48ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பயந்துக்காக இருக்கும். பார்க்கணும். தீயோருக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். தீயவர்களுக்கு அமைதி இல்லை என்கிறார். பாவ வாழ்க்கை வாழ்கிற பொழுது அங்கே அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். அநியாயம் அக்கிரம் செய்கிற பொழுது, மற்றவர்களை ஏமாற்றி எல்லாம் கவரப்படுகிற பொழுது, சண்டையும் சச்சரமும் பிரிவினையும் பிளவுமாய் கசப்பும் வெறுப்புமாய் இருக்கிற பொழுது எப்படி அமைதி வரும்? தீயவர்களுக்கு அமைதி இல்லை. நான் சொல்ல ஆண்டவர் என்கிறார் ஆண்டவர்.
என்கிறார் ஆண்டவர். அதே நீங்கள் பார்க்கும் பொழுது அதே ஏசாவில் 57ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் படித்து பாருங்க. 57ல் 21வது வசனத்தை நீ படித்து பாருங்க. அதில் என்ன சொல்லுகிறது? கொடியவர்களுக்கு அமைதியே இல்லை என்கிறார் என் கடவுள். கொடியவர்களுக்கு அமைதியே இல்லை. அநியாயம் அக்கிரம் பண்ணுகிறோம், அவள் வாழ்க்கையில் அமைதியே இல்லை. நான் சில நாட்களுக்கு முன்பாக கூட சொல்லியிருக்கிறேன், அது மீண்டும் கூட சொல்லுகிறேன். ஒரு சகோதரர், அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க வீட்டுக்கு போகிற பொழுது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படியே வீட்டில் அப்படி பார்த்தேன், ஏன் அவ்வளோ பெரிய வீடு? அப்போ அந்த வீட்டுக்காரர் கேட்டார், என்ன பிரதர் இப்படி பார்க்குறீங்கன்னு. இல்லது வீடா இல்லது அரண்மனையா கேட்டேன். அவ்வளோ பெரிய வீடு. அப்போ அந்த வீட்டுக்காரர் சொன்னார், என்ன இருந்து என்ன பிரதர் பண்ணுறது, நிம்மதி இல்லைன்னு. எங்கே கை வச்சு? கை வச்சு. பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், நிறைய நகை நட்டுலாம் இருக்கலாம், இதை தருகிறவர் அவர் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான். என் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நிலை உங்களுக்குள்ளும் இருக்கும். அமைதி இல்லை. இன்னைக்கு படுத்தா தூக்கம் வரமானது. ஏன்? ரோமர் புத்தகத்திலே பார்க்கிற பொழுது அந்த புதிய ஏற்பாட்டில் எடுங்க, பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்துட்டு புதிய ஏற்பாடு வாங்க. ரோமர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும், அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். தீமை செய்கிற, பாவம் செய்கிற எல்லா தீமை செய்கிற, அதிகம் சொல்ல தேவையில்லை, எல்லாம் உங்களுக்கு தெரியும். தீமை செய்கிற, பாவம் செய்கிற, அநியாயம் அக்கிரம் செய்கிற எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் சொல்லுகிறார். வேதனையும் நெருக்கடி சொல்லுகிறார். சொல்லி பார்க்கணுமல்ல, இதில் மாத்திரமல்ல, அந்த பாவப்பட்ட பெண் இதெல்லாம் அறிஞ்சு தான் ஆணுடைய பாத்திரத்தில் போயிட்டு கண்ணீர் விட்டு அழுது அந்த அவருடைய தைலத்தில் போட்டு கூறினாங்க. அதனால அவங்களுக்கு இருக்கு. அதனால நம்முடைய வாழ்க்கையில் அந்த இயேசு கிறிஸ்து போடும் பாவ மன்னிப்பை கொடுக்கின்ற அந்த மன்னிப்பு கொடுக்கிற அந்த இயேசுவிடம் ஓடி வரணும். ஓடி வந்து அவரிடம் மண்டாடணும். ஆண்டவரே, என்னை மன்னிங்க, ரத்னால கழுவுங்க, என் பாவத்திலாம் கழுவுங்க என்று கண்ணீர் விட்டு கலந்தணும். அப்படி பாவத்தை ஏற்று மனம் வருந்தி அறிக்கையிட்டு மண்டாடுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அவர் தருகிற அமைதி நமக்கு கடந்து வருகிறார் இருக்கிறது. பாவமன்னிப்பு பாவத்தை போகிற பொழுது அமைதி உண்டாகிறது. வசனத்தை பார்க்கணும். நாத சிலுவையில் இருக்கும். கொலோசியர் திருமுகத்திலே முதல் அதிகாரத்திலே 20வது வசனத்தை, கொலோசியர் திருமுகத்திலே முதல் அதிகாரத்திலே 20வது வசனத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தையை புனித பவுலடிகள் எப்படி கொண்டு வருகிறார் பாருங்கள். தூயாவிலே சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். நீங்க பார்க்கணும் போது என் அன்பானவர்களே, இந்த அமைதி எங்க இருக்கிறது? மேலே இருக்கிறது. நம்முடைய பாவம் எல்லாம் லாக்கப் பண்ணுகிறது. அவர் இயேசு கிறிஸ்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் சிலுவில் தூங்கி ரத்தம் சிந்துறார். அந்த பாவம் போகிறது. பாவம் மன்னிக்கப்படுகிற பொழுது அந்த அமைதி அப்படியே இறங்கி வருகிறதா கருத்து என்று நாம் பாவத்தை ஏற்று மனம் வருந்தி அறிக்கையிட்டு கண்டு வருகிறோமோ அப்பொழுது நான் அது சொல்லுகிறேன் என்றுக்கும் என்ன சொல்லுகிறது என்றுக்கும் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக ரத்தம் சிந்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரத்தம் சிந்தி என்பது தான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறதா இருக்கிறது.
1 யோவானிலே முதல் அதிகாரத்திலே 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் முதல் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும். எல்லா பாவத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தணும். ஆம் பிரியமானவர்கள், எல்லா பாவத்தையும் போய்கிட்டு பொழுது அவருடைய அருள் ஆசிரியர் அப்படியே நமக்குள் கடந்து வந்ததாக இருக்கும். எத்தனை அறிவான கருத்து! அந்த விண்ணக அரசர் நமக்காக இறங்கி வந்து அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு காயப்பட்டு சிலுவிலே, வானத்துக்கும் பூமிக்கும் சிலுவிலே தோன்றி ரத்தம் சிந்தி அந்த பாவத்தெல்லாம் போக்கி விண்ணகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதி என்று சொல்லுகிறது. இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதி என்று பார்க்கிறோம். மேலே இருக்கிறது. பணமோ படிப்போ சொத்தோ சுகமோ கொடுக்க முடியாத அமைதி. நம்ம என்ன சொன்னல, ஒரு சாட்சியம் சொன்னதில்ல, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு அமைதி இல்லை. ஆண்களை சென்ற அந்த அமைதி மேலே இருக்கிறது. உலக பட்டப்படிகளுக்கு கொடுக்க அமைதி. யோவான் நட்சத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை நீங்கள் படிக்கிற பொழுது அங்கே அவர் சொல்லுவார். 14:27 வசனம் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். அது ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்காக அடிக்கப்பட்ட கிழிக்கப்பட்ட காயப்பட்ட அந்த இயேசு சொல்லுகிறார், உனக்கு அமைதி இல்லையா? அமைதி இல்லாத காரணம் நீ அறியலை. அந்த அமைதியின் அரசரை அறியவில்லை. அந்த அமைதிக்குரிய வழியை அறியவில்லை. உலக போக்கிலே போய்கொண்டிருக்கிறாய். சொத்தோ சுகமோ உனக்கு அமைதி கொடுப்பதில்லை. பணமும் படிப்போ அமைதி கொடுப்பதில்லை. உற்றார் உறவினர் அமைதி கொடுப்பதில்லை. அவர் தானே அமைதி கொடுக்கிறார். நான் சொல்லுகிற பொழுது ஒரு சிறிய சாட்சியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தார் பலவிதமான பிரச்சனை, பலவிதமான நிலையிலே அவர்கள் உள்ளம் உடைந்து போனவர்களாக ஒரு நாள் என்னோட தொலைபேசி பேசினார்கள். நான் சொன்னேன், நீங்கள் ஏதாவது நல்ல ஒரு தியானத்தில் அட்டம் பண்ணுங்க பிரதர். 2 பேரும் கணவன் மனைவியாக தியானத்தில் ஒரு அட்டம் பண்ணுங்க சொன்னேன். சொல்லிவிட்டு நானும் உடனே சொன்னேன், நானும் தருமபுரியில் கார்மேல் தியான ஆசிரமத்தில் அங்கே தியானம் கொடுத்துட்டு அருத்தந்தையரோட கூட இணைந்து தியானம் கொடுத்துட்ருக்கிறேன், நீங்கள் வந்தால் பார்க்கலாம். அவர்கள் தியானத்துக்கு வந்தார்கள். தியானத்துக்கு வந்து இங்கே சொல்லப்படுகிற எல்லா இறைவசன வார்த்தையை நாம் கேட்டு மனம் குள்ளம் குத்தப்பட்டவர்களாக நல்ல அவர்கள் வருகிற பொழுது முகம் பார்த்தனாக அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சு பார்த்தனாக அப்படியே முகம் இருந்தது. நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்த பின்னாடி அவருடைய முகம் பளிச்சிட்டுன்னு கிடந்தது. நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்த பின்னு அவர்கள் தெய்வீக திருப்பலி நடந்தது. அந்த தெய்வீக திருப்பலியிலே நற்கருணை நாதர் அந்த அமைதியின் அரசரை உள்ளத்தில் எடுத்தாங்க, ஆராதனை வெளிப்பட்டாங்க, முகம் அடைகிறது. என் அன்பானவர்களே, நமக்காக விண்ணப்பட்ட வந்தவர் அன்னை மரியா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அமைதி அரசராக இருக்குது. லூக்கா நட்சத்திலே முதல் அதிகாரத்தில் 78, 79 வசனத்தை பார்க்கிற பொழுது குறிச்சுக்கிடுங்க. அது சொல்லப்பட்டிருக்கு, விண்ணிலிருந்து விடியல், அந்த விடியல் நமக்குள் கடந்து வந்தது. அந்த அருள்நாதரை கொண்டு வரணும், அவரை அறிந்துக்கணும், அமைதி நமக்கு கொண்டு வரணும். சாரி, முதலாவது அமைதிப்படுத்தி பார்த்தோம். பிரிய மாணவர்களே, பாவம் மன்னிக்கின்ற பொழுது ஆண்டோடைய அமைதி நம்முடைய உள்ளத்திலே கடந்து வருகிறது. மேலுமாக நான் ஒரு கருத்தை நான் உங்களோடு சொல்லுகிறேன், துயன் உணர்த்துகிறதுனாலே ஒரு சாட்சியம் தான் அது. ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி இடையே பிரிவினை, சமாதானம் இல்லை. நான் அவர்களுக்கு சொன்னேன், நல்ல ஒரு பாவ அறிக்கை பண்ணுங்க, நீங்கள் ஒருவர் மன்னிங்க, அப்போ போயின்னு இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் என்ன இருக்குது?
எங்கள் தீமை செய்வதை நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்களும் மன்னிங்கள் தானே. எங்கள் தீமை செய்வதை நாங்கள் மன்னிப்போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் நாம் கேட்கிறோம் இல்லையா? நாம் மன்னிக்கணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார் இல்லையா? அந்த சகோதரனுக்கு நான் சொன்னேன், உன் மனைவி தப்பு பண்ணிருப்பார்லப்பா, பரவாயில்ல, அவள் செஞ்சது தப்பெல்லாம் மன்னி, ஆண்டு மன்னிப்பு கேளு, ஆண்டவரை மன்னி சொல்லு. அந்த சகோதரன் அப்படித்தான் நடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டான். எப்படி மன்னிக்கணும்? அப்புறம் பாவ மன்னிப்பு கேட்டான். என் அன்பானவர்களை பிரிந்திருந்த இந்த குடும்பம் சமாதானத்தை கொண்டு வந்தது. 7-8 வருஷத்தும் அப்படியே பிரிந்திருந்தார்கள் அவர்கள். அவருடைய உள்ளத்திலே கடவுள் அமைதியை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார். இன்று அவர்கள் அமைதியின் வாழ்வை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாவத்தை மன்னிக்கிற பொழுது, மற்றவர்கள் செய்த குற்றங்களை மன்னித்து நாம் மன்னிப்பு கொண்டாடுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். அந்த அமைதி கடந்து வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சற்று சிந்திப்போம். ஏன் அமைதி இல்லை, ஏன் என்று வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை என்று சிந்திப்போம். ஆண்டவர் அமைதியின் அரசர் தான். விண்ணகத்திலிருந்து மன்னகம் வந்த அந்த அமைதியின் அரசர் தான். இந்த நாளிலே என்னை பற்றி சொல், என் அமைதியை அரசரை கேட்டு சொல், அமைதியின் வழிகளை பற்றி சொல் என்று அவர் தானே உணர்த்தியபடினாலே நான் இன்று உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உள்ளத்திலே நமக்கு அமைதி வேண்டுமென்றால், உள்ளத்திலே நமக்கு அமைதி வேண்டுமென்றால் முதலாவது நாம் பாவ மன்னிப்பு பெற வேண்டும். மற்றவர்கள் செய்த குற்றங்குறைகளை மன்னித்து நம்முடைய குற்றங்குறைகளுக்காக ஆண்டவரிடம் மன்றாடி நாம் பாவத்தை மன்னிப்பு பெறுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு உன்னதமான ஒரு தெய்வீக அமைதியை, இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு அமைதியை நம்முடைய உள்ளத்திலே கொடுப்பார், நம்முடைய உள்ளத்திலே கொடுப்பார். அந்த அமைதியை நாம் பெற்றுக்கொள்ளணும். உள்ளத்திலே நாம் பார்க்கிற பொழுது அந்த அமைதியை நாம் பார்த்தோம். சரி, அது கேட்டுக்கணும். இப்போ உடலிலே ஒரு நோய் வைக்கும் பொழுது அமைதி வருமா? இல்லை. நான் இதற்கு ஒரு கருத்தை நான் சொல்ல தூய ஆவியான உணர்த்துறார். மார்க் நற்செய்தி தயவுசெய்து நீங்கள் எடுத்துக்கிடுங்க. எல்லாரும் எடுக்கிறீங்க, எல்லாம் குறிக்கிறீங்க, எடுக்கிறீங்க. மார்க் நற்செய்தி நீ பார்க்கிற பொழுது 5ஆம் அதிகாரத்தில் 24 முதல் 34 வசனத்தில் ஒரு சகோதரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். என்ன சகோதரி? அந்த சகோதரி மார்க்ஸில் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த சகோதரி என்ன நிலையில் இருக்கிறாங்க இருக்கு? இரத்தப்போக்குடைய பெண், 12 வருஷமாக இரத்தப்போக்கு உள்ள பெண். வேதனைப்பட்டிருப்பா. எப்படி இருந்திருக்கும்? அக்கமார்களே, தங்கச்சிமார்களே, பெண்களுக்கு தான் அது உணர முடியும் இல்லையா? ஆண்கள் சில வேலை அவங்களுடைய கஷ்டத்தை பற்றி நம்ம உணர முடியல. ஆனால் அனுபவிக்கிறது யாரு? அவங்க தானே. இல்லை, 12 வருடமாக அந்த இரத்தப்போக்கு பெரும்பாடு. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த சகோதரி இருந்திருப்பாருன்னு பார்க்கணும். என் அன்பானவர்களே, அந்த சகோதரி உள்ளம் நொஞ்சு போயிருப்பாங்க. ஏந்த வாழ்க்கை செத்து போலாமே என்று, செத்து போலாம் என்று ஒவ்வொரு நாள். இப்படிப்பட்ட நிலையிலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற ஒரு நிலை ஒன்று. அதில் மத்தேயுவிலே அந்த மார்க்கிலே பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் அந்த 26வது வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுது? அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. பார்க்கணும். அவருடைய நிலையை பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். மருத்துவர்களால் மிகுந்த வேதனை, மருத்துவர்களால் இருக்கு. மருத்துவர் பார்க்க மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதையெல்லாம் செலவழித்து, இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் சகோதரி அவன் அப்படிதான் செலவிட்டு ஒரு பயனும் அடையவில்லை. இந்த ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரி, இந்த டெஸ்ட், அந்த டெஸ்ட், அப்படி டெஸ்ட், இப்படி டெஸ்ட், என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இல்லைங்களா?
ஒரு பயனும் இல்லை இன்றைக்கு. அவர் நிலைமை வர வர மிகவும் மோசமாய் போயிட்டு இருந்துச்சு. நினைச்சு பார்க்கணும் எப்படி இருந்திருக்கும் அந்த சகோதரிக்கு. இந்த பைபிளில் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவெடுத்து அவர் ஒரு பலரிடம் மிகுதி வேண்டாட்டுக்கு பழைய மொழிபெயர்ப்பு நீ படிப்பினாக்க மருத்துவர் பலரிடம் மிகவும் துன்பப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கும். துன்பப்பட்டாருக்கு. இது என்ன எனக்கு சொல்லுன்னு தெரியல. இன்றைக்கி சில டாக்டர்கிட்ட போகும்பொழுது நேர்மையாக உண்மையாக செய்கிற டாக்டர் சில பேர் இருப்பாங்க. சில டாக்டருக்கு வருமானத்துக்காக அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் இன்னுமோ டெஸ்ட்லாம் சொல்லி சாதாரணமான நிலைக்கு நிறைய கொண்டு போயிடுவாங்க. இல்லைங்களா? அப்படிலாம் இருக்கிறது. நல்லவர்களும் இருக்கிறார்கள், அங்கே தீமையில் இருக்கிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு மருத்துவெல்லாம் மிக துல்லியப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றும் முடியல. 12 வருடம் மிகுந்த வயப்பட்டால். மார்க் அந்த அதிகாரத்தில் 26ஆம் வசனம் படிச்சிங்கன்னா அடுத்து 27வது வசனத்தை படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? 27வது வசனம் சொல்லுகிறது, அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேல் உடையை தொட்டார். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய மேலுடைய போய் தொடுறாங்கட்டுக்கு. நான் தொட்டா கூட சுகமாயிடுவேன்னு மனசுக்குள்ள நினைச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அறிந்திருக்கிறார் அவள். எனவே தான் அந்த இயேசு பற்றி அவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறால் தான் அவருடைய மேல் போர்வையாக தொட்டால் நான் சுகமாயிடுவேன்ட்டு அந்த விசுவாசத்தில் போயிட்டு அந்த போர்வை தொடுறாங்கட்டுக்கு. அப்படி தொடுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய அந்த குணமாக்குற வல்லமை புறப்பட்டு போகிறது. அவளுக்கு அற்புதமான ஒரு சுகத்தை கொடுக்கிறது. வல்லமை புறப்பட்டு போகிற பொழுது இயேசு நிறைய கூட்டம் அந்த திரும்பி பார்க்குறார். திரும்பி பார்த்துட்டு என்னை யாரோ ஒருத்தர் தொட்டாங்கன்னு. அப்போ சீட சொன்னாங்க, ஆண்டவர் இவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்குது, யார் தொட்டு நல்லா நெருக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, இதில் யார் தொட்டாங்க? பிரியமானவர்களே, நெருக்கி வருவதற்கு வேறு, ஆனால் உள்ளத்திலே தொட வேண்டும் என்ற உணர்வோடு கூட தொடுவது வேறு. அதனால் தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி தொட்டவுடனே வல்லமை புறப்பட்டு போனது. அற்புதமான ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதில் அந்த பகுதியில் கடைசி அந்த 34வது வசனத்தை படித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? இயேசு அவரிடம் மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அமைதியுடன் போய் நோய் நீங்கி அமைதியாயிரு என்றார். இந்த நேரத்தில் என் அன்பான சகோதரமே, ஒருவேளை நீங்கள் மருத்துவமனையிலே மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், மருத்துவர்களால் நீங்கள் மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், நீ எவ்வளவோ மருந்து சாப்பிட்டு கூட உங்களுக்கு சுகமில்லை என்ற நிலையை கொண்டு வந்து பாருங்கள், இருக்கலாம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர். அந்த பெண்மணி 12 வருஷம் பெரும்பட்ட அவதிப்பட்டவள் இயேசுவை பற்றி அறிந்தவுடனே கடந்து போகிறாள். விசுவாசம் வந்தது, போகிறாள். இன்றும் ஆண்டவராகிய கடவுள், அந்த வல்லமை நிறைந்த கடவுள் இதை சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். ரோமர் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நீ படித்து பாருங்கள். ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை படித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? இதனால் தான் இன்று ஆண்டவர் தான் இந்த அறிவிக்கிற ஒரு காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். சர்வ பலமுள்ள ஆண்டவர், சர்வ சக்தி படைத்த ஆண்டவர், எல்லாம் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர், அவரால் முடியாது ஒன்றுமில்லை. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறவர். அவர் பாடையை தொற்றுகிற பொழுது இறந்தவன் உயிரோடு கூட எழுந்தான்.
கல்லறையிலிருந்து எழுந்தார்கள். அவ்வளவு அற்புதம் செய்கிற ஆண்டவர் இந்த நாளிலும் மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சகோதரமே, இன்னைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை அறிவிக்க சொல்லிதான் அவர் சொல்லிட்டு இருக்கிறார். இதை நீ நம்புறீங்களா? அன்றைக்கு 12 வருமா பெரும்பாட்டில் அவதிப்பட்டவள் இயேசுடைய பொறுமை தொட்டால் இன்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் அருகிலே இருக்கிறார். மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்து உங்கள் அருகிலே இருக்கிறார். நீங்க செபிக்கிற அந்த நற்செய்தி தான் இப்ப அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்பானவர்களே, அந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டார். நான் மக்களோடு சொல்லுகிற பொழுது அந்த ரோமர் 10 முன்ன படித்தீங்க அல்லவா, அதில் 9வது வசனம் 9, 10 வசனத்தை நான் அடிக்கடி மக்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இது இருக்கும். எந்த சமயத்தை சார்ந்தவர்களாரும் அவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான் சொல்லுகிற வார்த்தை தான் உண்டு. 9, 10 அதில் சொல்லப்பட்டிருக்கும், இயேசுவே ஆண்டவர், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் நான் மக்களுக்கு கொடுக்கிற பிரசங்க நற்செய்தி. ஷார்ட். அந்த இயேசு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு 12 வருமா பெரும்பாட்டில் அவதிப்பட்டவள் போர்வை தட்ட பொழுது சுகமானாலே அந்த சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர் தான் இன்று உங்கள் அருகிலே இருக்கிறார். தோமையாருக்கு முன்னாடி, தோமையே நீ அவிசுவாசா இராதே, நான் மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்ன இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்று ஆண்டவரே நீர் மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் விசுவசிக்கிறேன் சொல்லுகிற பொழுது அவருடைய ஆடையை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க. நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுகிற பொழுது அவருடைய உள்ளத்தைவே நீ டச் பண்ணிடுவீங்க. விசுவசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுகிற பொழுது நீங்கள் கடியோடு சொல்லும்போது அவருடைய உள்ளத்தை உடலை இல்லை உள்ளத்தை டச் பண்ணிட்டீங்க. இன்றைக்கு அற்புத சுகத்தை ஆண்டவர் நாளை தருவார். சுகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், மகிமை பார்ப்பீர்கள். அடுத்து நான் ஒரு கருத்தை பார்க்கிறேன் பெருமானவர்களே. இதை நான் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்ல இருக்கு. லூக்காஸ் நட்சத்திரத்தில் கூட ஒரு கருத்து இருக்கும். அதில் லூக்காஸ் நட்சத்திரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதில் 8ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 25 வசனத்துக்கு கூட அந்த ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அங்கே 25வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கும். அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற இருக்குல்ல 8வது 6ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கும், மகளே உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு அமைதியுடன் போ, நோய் நோய் குணமாய் இருந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இருக்கும். குறிச்சுக்கிடுங்க, அப்புறம் படித்து பாருங்க, பார்க்கணும். எனவே நாளில் கூட அற்புதங்கள் நடக்கும். அற்புதமான சுகத்தை ஆண்டவர் தருவார். உங்களுடைய உடலில் நோய் நிமித்தமாக அமைதி இல்லாமல் இருக்கிறீர்களா? உங்களுடைய கணவனுக்கு நோய் இருக்கிறது, அதனால் மனைவிக்கு அமைதியாக இருக்காது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நோய் இருக்கும், அதனால் அமைதி இருக்காது. உங்களுடைய குடும்பத்தில் யாராருக்கு நோய் இருக்குது, அதனால் நீ அமைதியாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்று நோய்களை நீக்குவார், அமைதியை தருவார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது நான் சொல்ல வருகிறேன், உலக வாழ்க்கையிலே அமைதி. உலக வாழ்க்கையிலே அமைதி என்று பார்க்கிற பொழுது நான் அதிகமாக நான் சொல்ல விரும்பல. ஒரு சின்ன ஒரு கருத்தோடு கூட நான் ஜெபத்துக்குள்ளே போகலாம் என்று விரும்புகிறேன். இயேசுவுடைய சீடர்கள் படகில் போய் கொண்டிருக்கிறார்கள். லூக்கா நற்செய்தியிலே நான் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான், படகில் போய் கொண்டிருக்கிறார்கள். 8ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் அது சொல்லப்பட்டு படகுல உட்காந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ போயிட்டு இருக்கும் பொழுது இயேசு அந்த படகு தான் இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறார், டயர்டாக தூங்கிட்டு இருக்கிறார். புயல் காற்று வருகிறது, புயல் காற்று அடிக்கிற பொழுது எல்லாம் போயிட்டுருக்கு. அவர்கள் கலங்கடிச்சிட்டு இருக்கிறாங்க. காற்று நீரால் கொந்தளிப்பு, படகு அப்படியே முழுகி போகிற மாதிரி இருக்குது. சீடர்கள் படகுல இந்த போயிட்டு படகு கொண்டு போயிட்டு இயேசுவரை எழுப்புறாங்க. ஆண்டவரே நாம் சாகப்போகும் மாரி இருக்கிறது. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் புயலையும் அமைதி ஆகுக என்று சொல்லுகிறார். அமைதி ஆகுக என்று சொல்லுகிறார். அப்படி எல்லாம் அமைதி சூழ்நிலை கட்டுக்கு. என் அன்பானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே இதோ ஒரு பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீரோடு கூட நீங்கள் அலமதி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் இதயத்தில் இருக்கிற அந்த படகில் இருக்கிற அந்த ஆண்டவரை நீங்கள் துதியை எழுத்தி ஜெபத்தில் தோத்திரம் ஆராதனையோடு கூட அவரை எழுப்புங்கள். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள். அவருக்கு தெரியும்
நாம் கூப்பிடுகிறோமா கூப்பிடலையான்னு தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நாம் கூப்பிடணும். இன்று மக்கள் ஜெபிக்கல. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்க இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசிக்கிற பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகிறார். தெய்வீக திருப்பலியிலே கடந்து கொள்ளுகிற பொழுது அருள்நாதர் இயேசு உடலும் இரத்தமாக அங்கே பிரசன்னமாக இருக்கிறார். அவர் தூய ஆவில் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை அனுபவிக்கணும், அவரிடம் மன்றாடணும், நாம் கேட்கணும். கேட்டு நாம் கண்டு வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும். ஒரு முறை ஒரு குடும்பத்தார் அவருடைய மகன் தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறார் என்பதற்காக மிகுந்த வருத்தத்தோடு கூட வந்து சொன்னார்கள். தவறான வழியை போய் கொண்டிருக்கிறான், அவனை மித்தமாக என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை பிரதர், என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, குடும்பத்தில் தவறான வழியில் போகிறனால எல்லாம் நிறைய செலவினமாய் போய் கொண்டிருக்கிறது, அழித்து கொண்டிருக்கிறான். பல கருத்துக்களை அவன் அந்த பையனை பற்றி சொன்னாங்க. ஒருவேளை நீங்களும் அப்படி இருக்கலாம். நான் அவர்களுக்கு சொன்னேன், சகோதரியே நீ கவலைப்படாதீங்க, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் குடும்பமாக கணவன் மனைவி 2 பேரும் கூடுமா உட்காருங்க, முழங்கால் படியிடுங்க. மத்திய 18:19-20 சொல்லுகிறது அல்லவா? எங்கே உங்களுடைய மண்டாட்டுகள் ஒருமனப்பட்டிருக்கிறதோ அது என் விண்ணக தந்தையால் கேட்கப்பட்டு உங்களுக்கு அருளப்படும் சொல்லியிருக்கிறார் அல்லவா? இன்னைக்கு 2 பேரும் கணவன் மனைவி முழங்கால் படிங்க, உங்கள் மகனுக்காக ஜெபியுங்க, ஆண்டவரே அவருடைய கல்லான இதத்தை எடுத்து விடுங்க சொல்லிட்டு வசனத்தோடு கூட சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் பண்ணுவார் என்று அந்த சகோதரனுக்கு சொன்னேன். அவர்கள் சென்று வீட்டில் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கூட அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். எங்கே என்னுடைய பேரால் 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறார்களோ மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், மனம் இறங்கினார், அந்த மகனை மாற்றினார். குடி போதை பாவமான வாழ்க்கை வாழ்கிற மனதன் ஒரு வாரத்துக்குள்ளாக மனம் திரும்பி அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக திருப்பி இருந்துச்சு. அவனோடு அப்பா அம்மாவோடு கூட முழங்கால் படிட்டு ஜெபித்தானாம். எப்படி இருந்திருக்கும் சிந்தித்து பார்க்கணும் பிரியமானவர்களே. யோவான் நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது 20ஆம் அதிகாரத்தில் 29ஆம் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், சீடர்களுக்கு சொல்லுவார், உங்களுக்கு அமைதி உருவாகுகன்னு சொல்லுவார். கலங்கி போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார், உங்களுக்கு அமைதி உரிதாக சொல்லுவார். இந்த அமைதி எல்லாம் எப்படி வரும்? பரிசுத்த ஆவிக்குள்ளாக வருகிறது பிரியமானவர்களே. தூய ஆவிக்குள்ளாக நமக்குள் வந்து அந்த அமைதி தருகிறார். நாம் படிக்கிற பொழுது இந்த அமைதியின் அரசர் என்று படித்தோம். அந்த அமைதியின் அரசர் தூய ஆவிக்குள்ளாக நமக்குள் வந்து நம்மை ஆட்சிகிற போது இறை ஆட்சியாக மாறுகிறது. ரோமர்பத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 17ஆவது வசனத்திலே 14-15 இறையாட்சி என்பது என்ன என்று சொல்கிற பொழுது தூய ஆவி அருளுகின்ற நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியுமே ஆகும் என்று. அப்படிப்பட்ட ஒரு அமைதியின் காரியங்களை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார் பிரியமானவர்களே. நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைதி இல்லையோ, நான் 3 கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். 3 கருத்து, ஒன்று உள்ளத்திலே, 2வது உடலிலே, 3வது உலக வாழ்க்கையிலே. நீங்கள் அமைதியற்று இருக்கிறீர்களா? அமைதியின் ஆண்டவர் இதோ நல்மனதோருக்கு அமைதி என்று சொல்லுகிற ஆண்டவர், இந்த உலகம் தர முடியாத அமைதியை தருகிறேன்னு சொல்லுகிறவர், உன் நோய் நீ குணமாய் என்று சொல்லிட்டு அமைதியோடு செல்லு சொல்லுகிற ஆண்டவர், காற்றையும் புயலையும் அமைதிப்படுத்தின ஆண்டவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் மத்தியிலே அற்புதம் செய்வார். அந்த அமைதி அருள்கின்ற ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். செபிப்போம். எங்கள் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்கள் உள்ளம் உடல் எண்ணம் எல்லாம் அமைதியற்று இருந்தது ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் அமைதியின் அரசராக கடந்து வந்து உம்முடைய வார்த்தையை தந்து
எங்கள் உள்ளத்திலே ஒரு அமைதியை கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவத்தை மன்னித்து இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியை நீர் எங்களுக்கு அள்ளினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அமைதி தேடி அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அமைதிக்குரிய வழியை நீர் அறிந்திருக்கலாகாதா என்று கண்ணீர் விட்டீர் ஆண்டவரே. அதற்காகவே இந்த நாளிலாவது அறிந்திருக்கலாகாதா என்று சொல்லி இந்த செய்தியை கொடுக்கும்படி செய்திருக்கிறேன். நீ எதெல்லாம் சொல்ல சொன்னீரோ அதை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அமைதி உண்டாகட்டும் ஆண்டவரே. அவருடைய உடலிலே, உள்ளத்திலே, உலக வாழ்விலே அமைதி உண்டாகட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் கண்ணீர் சிந்தி உள்ளத்தின் வேதனை நிமித்தமாக கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அமைதி கொடுங்க ஆண்டவரே, அமைதி கொடுங்க ஆண்டவரே. கொரோனா நோய் நிமித்தமாக மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற ஒரு சகோதரனுக்காக கண்ணீரோடு கூட இந்த வேலையை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த சகோதரனுக்கு அற்புதமான ஒரு சுகத்தை கொடுக்கிறார். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனைனாலே, தொழில் இல்லாதனாலே, திருமண காரியம் இல்லாதனாலே, குழந்தை பாக்கியம் இல்லாதனாலே, பல விதத்திலே மனதிலே கவலையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் அமைதியை தருவீராக. ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, என் ஆண்டவரே, அமைதியை தேடி அலைஞ்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய வல்லமை இறங்கட்டும். இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதி இறங்கட்டும். நோய்கள் சுகமாகட்டும். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினே நேசுவே, அற்புதம் நடக்கட்டும். ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொருக்காக கண்ணீரோடு கூட நான் ஜெபிக்கிறேன். என்னை அழைத்தவரும் என்னை நடப்பித்து வருகிறமாய் தெய்வமே, ஜெபம் கேளும், மனம் இருங்கும், அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். அமைதி தாரும், அமைதி தாரும், அமைதி தாரும். ஆமென், ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு குணத்தை இந்த காணிக்கையால் தாங்க.